ஹே ஹலோ மை டியர் ஃபேமிலி, நான் பண்ணி பார்க்க போது ஆஃப்டர் பிரேக்கப் ஐ பிகம் ஏ பில்லியனியருங்க நம்ம ஹேவல சீசனும் எபிசோட் 8 நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். போன எபிசோட் பார்த்து இந்த எபிசோட் உங்க அப்புறம் கூட உங்க நல்லா எப்படியும் இன்னைக்கு நான் ஸ்பாட் லைட்டா இருக்குன்னா போயிட்டு வச்சுக்கா. இவர் என்ன யூடியூப்ல கம்மியா கமெண்ட் பண்ணியிருந்தாலுமே கூட டெலிகிராம் நம்ம கிட்ட அடிக்கடி பேசுறது இவர் மட்டும் இருக்கும். ஏன்னா தினமும் எப்ப ப்ரோ வீடியோ போடுன்னு சொல்லி கேட்டுருவா. அதனாலேயே நம்ம மோட்டிவேஷன் தினமும் வீடியோ போடுவோம். அதோட சில நாளா வீடியோ வந்திருக்காரு. அது காரணமும் இதான். அதோட யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறேன். அதனால எனக்கும் மோட்டிவேஷன் ஆகாம சரி அப்புறம் பண்ணிக்கலாம் சொல்லி நானும் விட்டுறேன். அதான் நீங்க கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா நமக்கும் மோட்டிவேஷன் ஆகி நம்ம டக்கு டக்குனு வீடியோ போடுவோம். நல்லா பண்ணி விட்டுருங்க. நம்ம இப்ப உங்க டைம் வேஸ்ட் பண்ணோம். டேரக்டா எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட் ஓப்பனிங்லே நம்ம ஹீரோ ஸ்கூல்ல நினைக்கிறேன். நம்ம ஹீரோவும் லாஸ்ட் நைட் நானும் சியாவும் அங்க மியூசியட்லயே 2 பேரும் நைட்டு ஃபுல்லா பேசிக்கிட்டே இருந்தோம். அந்த நடுவில் அவங்க பார்த்து தூங்கிட்டாங்க. அதனாலே அவங்களே பார்த்துக்கிட்டே இருந்தால எனக்கு நான் தூங்கல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வரப்படி நீசி ஏன் உன் மூஞ்சி இப்படி இருக்கு, ஏன் தூங்கல சொல்லி நம்ம யாக்ஸியும் வர மச்சான் பர ஆரம்பிச்சிச்சு மச்சான் சொல்லி எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்துட்டு நம்ம யாக்ஸியும் தூங்காம இருக்கிற உடம்புக்கு நல்லது இல்ல, அதனால நீங்க என்ன கிளாஸை ஸ்கிப் பண்ணிட்டு நான் வீட்டுல போய் தூங்கலாமே சொல்லி அவங்க சொல்ல அதுக்கு நீ சாங்கும் அப்படிலாம் பண்ணக்கூடாது, கிளாஸ் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நீ வேணுமா எனக்கு பின்னாடி கந்துக்கோ, நான் உன்னோட முன்னாடி கந்துக்கும் சொல்லி நீ என்ன நம்பி கிளாஸ்ல தூங்கலாம் சொல்லி அவங்களும் சொல்ல நான் தான் உன்ட்ட நேற்றே சொன்னல என் கூட இனிமே பேசாதீங்கன்னு சொல்லி ஹீரோ சொல்ல என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல, நான் உன் மேல லவ்ல வந்துட்டேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ ரிச்சா இருந்தாலும் இல்லாட்டியும் எனக்கு நான் உன் கூடயே தான் இருக்கும் சொல்லி அவங்களும் சொல்ல நான் இனிமே எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு விஷயம் தராங்க. இன்னும் அவங்களுக்காக நானே செஞ்சேன்னு சொல்லி சொல்ல போறேன். சுட்டின பசங்களா வாங்குறான்னு சொல்லி எல்லாம் கட்டிட்டு அப்புறம் நம்ம யாக்ஸியும் கோமாயிட்டு இருக்காங்க. இதே மட்டும் எனக்கு லின்சின் 999 செஞ்சு கொடுத்தேன். ஆனா நான் எல்லாம் தூக்கி போட்டேன், அதனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனா நான் அவனுக்காக நான் இந்த மட்டும் 1000 செஞ்சு திருப்பி நான் அவன் மனசை இடம் பிடிக்க போறேன் சொல்லி அவங்களும் நினைச்சிருக்கேன் மனசுக்குள்ள. என்னமா யூஸ் பண்ணி நீ சொல்லிட்டு இருக்க, உனக்கு பாயிண்ட் 86% இருக்கனால நீ இந்த மட்டும் பண்ணிட்டு இருக்க. ஆனா இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு எப்படி ஒரு சமாளிக்கணும்னு. அதனாலதான் நிறைய பசங்க நாய்கிட்ட சுற்றிட்டு இருக்காங்க. நிச்சயமா எல்லாம் சீக்கிரத்தை மாறிடும் சொல்லி நம்ம ஹீரோவும் போவ அங்க அவங்க சண்டை போட்டு இருக்கப்ப சார் வந்தாரு பேருக்கான்னு சொல்லி அவனும் சொல்ல எல்லாருக்கும் கிளாஸ் முடிச்சு வந்திருக்க அப்புறம் இப்ப கூட அவங்க 2 பேரும் நம்ம ஹீரோ விடாம நம்ம யாக்ஸியும் லின்சி நீ வேணுமா என்னோட வீட்டுல போய் தூங்கன்னு சொல்லி அவங்க சொல்ல யாக்ஸி லின்சி ஒன்னும் பாய் ஃப்ரெண்டு கூட இல்ல, அப்ப இருக்கப்பறம் அவனை எப்படி உன்னோட வீட்டுல தூங்க வருவேன், இது தப்பா தெரியல உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அது என்னன்னா நானும் இப்ப லின்சினும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், அதனால நீ வீட்டுக்கு வர சாதாரண விஷயம் தான். அதோட அவன் இப்போதைக்கு சிங்கிளான இருக்க, அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் யாருமே இல்லை. அதோட நீ அவனோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. ஆனா கவலைப்படாத, லின்சின் என்கிட்ட விட்டு நான் இனிமேல் அவனை நல்லபடியா பாத்துக்கிறேன். ஆமாடானே லின்சின்னு சொல்லி அவங்க சொல்ல சாங்கும் ஓ அப்படின்னா எதுவும் சொல்லி நாங்க வெறும் சண்டை மட்டும் போட்டோம், அப்ப இருக்கப்போ நாங்க பிரேக்கப்ல பண்ண சொல்லி அவங்களும் 2 பேரும் சண்டை போட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோவும் முடிச்சிட்டு இருக்கேன். அவங்க சண்டை போடுறதையும் சுற்றி இருக்க எல்லாம் பார்த்துருக்கப்போ நம்ம ஹீரோவும் ஐயோ இவங்க 2 பேரும் என்னை பற்றி இப்படி பேசுறதுனாலே பொருள் எப்படி கிளம்ப போகணும்னு ஹீரோ முடிச்சிருக்க போய் அந்த இடத்துல செம்ம வேகமா ஒரு கார் வருது. அந்த கார் நம்ம ஹீரோ கிராஸ் பண்ணிட்டு போக நம்ம ஹீரோ கார் தூக்கிட்டு வந்துரு. ஏன்னா லிங்ஸையும் பார்த்து ரொம்ப நல்லா ஆச்சுன்னு சொல்லி நம்ம சௌச்சவும் கேட்க நம்ம ஹீரோ ஏமா நான் கொஞ்சம் எதுக்கு ஒண்ணுமா சொல்ல போறேன், கவலைப்படாத எப்படி படத்துக்கும் சொல்ல போறேன் ஹீரோ. அப்ப சரி நீ என்ன கரெக்டான டைம்ல வந்து காப்பாற்றி இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லி அவங்க மடியில பறக்க இதை நீங்க வேணுமா இன்ஸ்டால்மெண்ட் ஐடியும் எடுத்துக்கலாமே சொல்ல டெஃபினெட்லி சொல்லி நம்ம ஹீரோ சொல்றேன். என்னடா பட்ட புக்கல்ல ஒருத்தன் இப்படி தூக்கிட்டு போறீங்க யாரும் கார்ல சொல்லி நம்ம நியூ சாங் ஓச்சிருக்கப்ப சுற்றி பசங்களா அந்த கார் 30 மில்லியன் அப்படி இருக்கப்பறம் நிச்சயமா பொண்ணு பெரிய வீட்டு பொண்ணா தான் இருக்கும். ஆனா நியூஸின் மட்டும் இப்ப சமீபத்துல எத்தனை பொண்ணு கிடைக்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் இப்ப பேசிட்டு போற அதை கேட்டு நம்ம நியூஸ் ஆங்கும் இன்னும் அடுத்த ஒரு பிரச்சனையா ஏன்னா நியூஸின் பணக்காரன் தெரிஞ்சாலும் எல்லாம் நியூஸினை தொட்டிட்டு வந்துறாங்க சொல்லி அவன் நினைச்சிட்டு அப்புறம் ஓ லீஸ் அங்க நீயரா அவனை பிரேக்கப் பண்ண இப்ப அதுக்காக கவலைப்பட்டு இருக்க, இனிமே உனக்கு எந்த சான்ஸுமே இல்ல. நல்லா சந்தோஷப்பட்டு யாக்ஸி. ஆனா நம்ம முன்னாடி இப்ப ஒரு பொண்ணு லின்சன் தூக்கிட்டு போனா தெரியுமா, அந்த பொண்ணு நிச்சயமா ஒரு பெரிய வீட்டு பொண்ணாதான் இருக்கும். லின்சனுக்கு இப்ப புதுசா லெவலா கிடைச்சா கூட அது நீயும் நானா இருக்க மாட்டோம், நிச்சயமா அது அந்த பொண்ணாதான் இருக்கும். ஓ அந்த பொண்ணு ஏன்ட்ட நீ கம்பேர் பண்றியா, நான் ஏற்கனவே நிறைய ப்ராக்ரஸ் ஆரம்பிச்சுட்டேனே, என்ன ப்ராக்ரஸ் அப்படின்னு சொல்லி அவங்க சாகிட்டு நீ என்ன சொல்றாரு என்ன ப்ராக்ரஸ் சொல்லி அவங்க கேட்க போறேன். ஓ சொல்லணுமா, ஆனா நான் சொல்ல மாட்டேனே அப்படி சொல்லி அவங்க சொல்ல அவங்களும் சிரிச்சிட்டு போயிட்டு இருக்க போறேன். நம்ம லீசாங் மனசுக்குள்ள நிச்சயமா போயிட்டான்னு சொல்றேன். லீசி ரொம்ப சிம்பிளானவன், அதோட எவ்வளவு நாளைக்கு நடக்கும் தெரியல, ஆனா நிச்சயமா ஆனா இது என்னைக்காச்சும் முடியும். அப்ப இருக்க போற நான் முடிஞ்சிடும் ஃபாஸ்ட் ஆகணும்னு சொல்லி அவங்களும் நான் லிங்ஸினோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அப்ப இருக்கப்போ அவனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இனிமேல் தான் ஆட்டமே ஆரம்பிக்கும் சொல்லி அவங்களும் நினைச்சிருக்க போறேன். அப்படி கால காமிச்சா நம்ம ஹீரோக்கும் லீவ்ஸ் அங்கிட்ட கவுண்டரை கம்ப்ளீட் ஆயிடுது. நம்ம ஹீரோ என்னன்னா ஆட்டோமேட்டிக் கவுண்டரை கம்ப்ளீட் ஆகும் சொல்லி ஹீரோ நினைச்சிருக்க அப்புறம் அவங்க செலவு பண்ண பணத்தில் 10% ஒரு மட்டும் இல்லாம நம்ம ஹீரோக்கு 3 ஸ்கில் காமிக்கிறேன். 3 ஸ்கில் நம்ம ஹீரோவும் ஸ்விம்மிங் பண்ணக்கூடிய ஸ்கில் நம்ம ஹீரோ எடுத்து ஸ்விம்மிங் பண்றக்காவே நம்ம ஹீரோ மசில் ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ராங் ஆயிடுது. நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இருக்க போறேன். அப்படியே நம்ம ஹீரோ யாரோ பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அவரையும் காமிச்சா அங்க இருந்து ஒருத்தவங்க
பிரசிடென்ட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு எல்லாம் வந்துட்டாங்க சொல்ல போறேன். அங்கேயே நம்ம லின்சினை மட்டும் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவரும் அந்த லின்சினா சொல்லி கடுப்பா போய் உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம யூனிவர்சிட்டி எவ்வளவு நல்ல யூனிவர்சிட்டின்னு. அப்படி இருக்கப்போறேன் நிறைய பேர் படிச்சு போயிருக்காங்க, பெரிய லெவலில் இருக்காங்க. அப்படி இருக்கப்போறேன் ஒரு மேல் ஸ்டூடெண்ட் வந்து 2 ஃபீமேல் ஸ்டூடெண்ட் இன்னும் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாம ஒரு கார் வந்து கேம்பஸ்குள்ள செம்ம வேகமா போய் அவன் தூக்கிட்டு போயிடுச்சு. இப்படி எல்லாம் பார்க்க போறேன் கேம்பஸ் எங்கடா போயிட்டு இருக்கோம். ஆமா சிங் அவன் எந்த டிபார்ட்மெண்ட் செஞ்சவன் கேட்க போறேன். அவரும் அவன் பேர் வந்து லின்சின். அவன் வந்துட்டு உங்களுக்கு உங்களை பத்தி சேர்மன் ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காரு, நீங்க ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு அவரும் சொல்லியிருக்க. அப்படியே அவரும் தேங்க்யூ பிரசிடென்ட் நீங்க சொன்னதுன்னு சொல்லி அவரும் கேட்க போறேன். பிரசிடென்ட்டும் நம்ம ஸ்டூடெண்ட் கவுன்சில் எல்லாத்துக்கும் நல்லா பண்ணணும். அப்படி இருக்க போற இந்த மட்டும் பண்ணவங்கள நம்ம என்ன பண்ணுவோம் உங்களுக்கு தெரிந்தானே சொல்ல போறேன். அப்படியே ஹீரோ காமிச்சா மச்சான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ரொம்ப ஓவர் போயிட்டாங்க மச்சான், உனக்கு வார்னிங் கொடுத்தாங்க, அது மட்டும் பனிஷ்மெண்ட் சொல்லி ஸ்விம்மிங் குள்ள கிளீன் பண்ணி விட்டாங்க மச்சான் சொல்ல போறேன். ஹீரோவும் என்னோட ஃப்ரெண்டா கேம்பஸ்குள்ள காரை வேகமா ஓட்டிட்டோம்டா, அதனால தான் கொடுத்துருக்கீங்க சொல்லி ஹீரோ வந்துட்டு இருக்க போறேன். ஆனா இந்த பனிஷ்மெண்ட் செம்மையா சொல்லி ஹீரோ பார்த்தா அங்க ஸ்விம்மிங் கிளப் சேர்ந்த நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. அப்படியே அந்த ஸ்விம்மிங் குள்ள காமிச்சா அங்க என்ன பொண்ணு பாடி செம்மையா சொல்லி இருக்க. அப்படி அவங்க கிட்ட வந்துட்டு அங்க இருக்க பத்தி பையன் அவன் ஒன்னே பார்த்துருக்காண்டி அம்மா உனக்கு இன்டர்மெண்ட் பையனை நீ டேட் பண்ண ஆசைப்பன்னு கேட்க போறேன். அவன் என்னோட செம்ம ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணு சொல்லி அவங்க சொல்ல ஏன்னா விளையாண்டுட்டு இருக்கியா நீ தான் நேஷனலே செம்ம ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணக்கூடிய பொண்ணு. அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன்னும் ஃபாஸ்டா ஸ்விம் பண்ணக்கூடிய யாரும் நான் பார்த்துருக்கே. அப்படி இருக்க போறேன் நீ வாழ்க்கை முழுக்க சிங்கிளாவே இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி இருக்க போறேன். அப்படியே நம்ம ஹீரோ அங்கேயா லின்சின் அவன் சமீபத்தில் ரொம்ப ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காங்க சொல்லி அவங்க பேசியிருக்கப்படி எனக்கு அது இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி அவங்களும் ஸ்விம் பண்ணி உள்ள போயிட்டு இருக்காங்க. அப்படி இருக்க போறேன் அவங்க காணும் ஸ்லூக் பிடிச்சி அவங்க தண்ணிக்குள்ள போவேன். அதை பார்த்து நான் ஃப்ரெண்ட்ஸும் பாத்தியா அவங்க கூட எவ்வளோ அழகாக டெக்னிக் யூஸ் பண்ணி ஸ்விம் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி அவங்க முழுகிட்டு இருக்க டெக்னிக் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னை யாராச்சும் காப்பாட்டுங்கன்னு சொல்லி அவங்க கட்டிட்டு இருக்கப்போ ஹீரோவும் அவங்க ஆபத்தில் இருக்கான்னு சொல்லி ஹீரோவும் டக்குன்னு தண்ணிக்குள்ள குடிச்சு ஸ்விம் பண்ணிட்டு போவாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ அவங்க போய் பிடிச்சிடுறேன். அவங்களும் ஏன் தொடர்ந்து சொல்ல போற நம்ம ஹீரோவும் நீ கொஞ்ச நேரம் காம் டவுனா இருங்க நான் இருக்கப்போ எல்லாம் பார்த்து சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்க தண்ணி வெளியே கொண்டு வந்திருக்கப்போ இவன் ரொம்ப ஃபாஸ்டா ஸ்விம் பண்றான். அதுவும் என்னை வச்சுக்கிட்டே அதோட இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பையன் கூட இவ்வளோ க்ளோஸாக இருக்குன்னு சொல்லி அவங்களும் வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம அதுக்கப்புறமா ஹீரோ அவங்க மேலே விட்டதுக்கப்புறம் நீ நல்லா இருக்கீங்க சொல்லி ஹீரோ 6 பேக் காமிச்சிட்டு இருக்கேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லானே இருக்கு நாங்கள் ஒரு சீன் பாயிண்டா போயிட்டு சொல்லி அவங்கள பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம அங்கேருந்து எல்லாரும் அந்த பையன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்விம் பண்ணால நான் அது கூட நான் ரெக்கார்ட் பண்ணேன். இந்த வீடியோ மட்டும் நம்ம இன்டர்நெட்ல போட்டா நிச்சயமா பிச்சு போகும் வியூஸ் எல்லாம். அது மட்டும் ரொம்ப ஆன்சமாவும் இருக்கான். இவன் போயிட்டு லின்சின் தானே என்ன காத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. அங்க எல்லாம் பேசிட்டு இருக்க போறேன். ஆமா அங்க போன பட்டியா அவன் பேர லின்சின். அவன் ரொம்ப நைஸ் பர்சன் இருக்கான் பட்டியா. அதோட அவன் வாழ்க்கை காப்பாட்டி இருக்கான். அதோட அவன் செம்ம ஃபாஸ்டா ஸ்விம் பண்ண இது உன்னோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மட்டும் இல்லைன்னு சொல்லி அவங்களும் கேட்க போறேன். என்னமாச்சும் ஃபேஸ் ஏன் இவ்வளவு ரெட் ஆயிடுச்சு சொல்லி அவங்க கேட்க போறேன். பார்த்தா நம்ம ஹீரோ பார்த்து அவங்களும் வைக்கப்பட்டு இருக்க போறேன். அங்கட பையனும் ஹீரோ காப்பாற்றி விட்டு பார்த்து அவன் கருப்புல இருக்க போறேன். இந்த போஸ்டர் போட்டு விட்டுறாங்க. அங்கண்டவங்களாம் லின்சின் எவ்வளவு வேகம் டைம் ஸ்விம் பண்ண நிச்சயமா இது வேல் ரெக்கார்டு அவன் பிரேக் பண்ணிருப்பான் சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்க போறேன். நான் திருப்பி அந்த பிரசிடென்டே பாக்குறேன். லின்சின் உன்னை எப்படியாச்சும் பழி வாங்க சொல்லி பிரசிடென்ட் சம்டைமே இல்லாம ஹீரோ கோமாவ ஒருத்தர் ஃபேமஸான உருவாங்களா என்ன மட்டும் வந்து சொல்லி திரும்ப பண்ற வேலையா இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டூடெண்ட் கவுன்சில் வந்து ஒரு பார்ட்டியை ரெடி பண்ணாங்க. இந்த பார்ட்டியில கிராண்ட் பிரைஸ்ன்னு சொல்லி ஒரு பிரைஸுக்கு அதிகமா பண்டகோ சொல்ல பண்ணிருக்காங்க. அதுவும் இதுல எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. அப்படி பேசியிருக்க போறேன். அங்க இருந்து பசங்களும் நான் யாக்சி வண்டி வரையும் கேட்கலான்னு இருக்கேன். ஏன்னா விளையாண்டு இருக்கியா யாக்சி ஏற்கனவே லின்சின் லெவலில் வந்துட்டாங்க அப்படி சொல்லியிருக்க போறேன். அங்க பார்த்தா நம்ம லின்சங்கும் யாக்சி வந்துடுறாங்க. அதுபோல பசங்களாம் இவங்க 2 பேரும் லவ்ல சண்டை போட்டுருக்கீங்களா அப்புறம் எப்படி 2 ஒன்னா இருக்காங்க கேட்க போறேன். பொண்ணுங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் போட்டி பசங்களை நம்மள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவங்களும் பேசியிருக்க போறேன். லின்சங் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, ஆனா உன்னால சின்ன பொண்ணு டான்ஸ்ல கூப்பிட மாட்டானேன்னு சொல்லி அவங்க சொல்ல நீங்க சொன்ன ரொம்ப தேங்க்ஸ். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க, ஏன்னா இந்த நைட்டுக்கு அப்புறம் எல்லாமே மாற போகணும்னு சொல்லி அவங்களும் யாக்சியை கிண்டல் அடிச்சிட்டு வர யாக்சியும் என்ன இந்த இவ்வளவு பட்ட சண்டைங்க மாதிரி ஒன்று அவங்க வச்சிருக்காங்க. சரி நான் இதைப்படி எனக்கு அவ்வளோ பண்ணணும், நான் போயிட்டு நீங்க எனக்கு சாப்பாடுலாம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன், அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நாங்கள் நம்பி சாப்பிடலாம் சொல்லி அவங்கள போக போறியே. யாக்சி நீ எப்பயும் ஃபீட்டாவும் ஜென்டலாவும் ஓசிப்பேன், ஆனா இப்படி மட்டும் பண்ணா பசங்களை மயக்க முடியும்னு நினைச்சியா? பசங்களெல்லாம் உள்ளும் எல்லா அனிமல்ஸ் மட்டும் சொல்லி அதுக்கு முன்னாடி சில பேட்டுக்கு நம்ம பாடத்தை சொல்லிட்ட வேண்டியா இருக்குன்னு சொல்லி அவங்களும் பிங்க் ஹேர் பண்ண பார்க்க போற. பிங்க் ஹேர் பொண்ணா இன்னும் வரலையா, நான் அவனுக்கு தேங்க்யூ சொல்லேன் ஏன்னா அவன் என்னை காப்பாற்றி இருக்கான். நான் இப்படி பண்றதுக்கு அவ தப்பா நினைச்சிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், ஏன்னா இதான் கரெக்டா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நான் அவர்கிட்ட கான்டாக்ட் நம்பரையும் வாங்கணும்னு சொல்லி அவங்க நினைச்சிருக்க. அப்படி அவர் மட்டும் அங்கிருந்து வந்து என்னை காப்பாற்றாம இருந்தான்னா நிறைய எனக்கு கண்ணி நெஞ்சு போஸ்ட் ஊட்டி இருப்பாங்க. இந்த பொண்ணானே லின்சின் காப்பாடுனான்னு சொல்லி அவங்களும் ஹலோன்னு சொல்லி கூப்பிட யாரும் நான் தான் லின்சினோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஏன் என்னை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கியாரா? அதோட லின்சின் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டு, அவன் வந்து மட்டும் நிறைய எப்படி ஹெல்ப் பண்ணுவான், ஏன்னா அவன் மனசே அப்படிறான். லின்சின் லின்சிப் வரக்காவே 3 வருஷம் இப்ப நான் சொட்டுனா நான் எதுக்கு இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், ஏன்னா நாங்க 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப
அதனால உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நீங்க லிங்க்ஸ் எனக்கு தேங்க்யூலாம் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அவன் இப்ப பிஸியா டேட்டிங் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அவங்களும் உங்ககிட்ட வந்து இடிக்க என்ன புரிஞ்சா அவங்க சொல்ல போறே புரிஞ்சு சொல்லி அவங்க ஓடி போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. லிங்க்ஸ் நான் யாரு நினைச்சேன்னு சொல்லி அவங்க சொல்ல போறே பாயிண்ட் ஏறு அவங்களுக்கு நம்ம ஹீரோ என்னடா சும்மா கேம்ல வந்திருக்கு அதுக்கு என்ன பாயிண்ட் ஏறு சொல்லி நம்ம ஹீரோ முடிச்சிருக்க போறேன். என் மச்சான் டான்ஸுக்கு கொள்ளையரா ஸ்டார்ட் ஆக போடுறா வாடா வேகம் போலாம் சொல்ல போற நம்ம ஹீரோ அந்த பன்னெண்ட ஸ்டூடெண்ட் கவுன்சில் வந்து எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த குப்பையெல்லாம் கொட்டுற வேலையை கொடுத்துட்டாங்க. அதோட அந்த குப்பை கொட்டுற வேலையை நானே தான் பண்ணியான்னு சொல்லி அந்த பிரசிடென்ட் வேற சொல்லியிருக்கான். அப்படின்னு ஹீரோ சொல்ல போறேன் மச்சான் எல்லா பாட்டும் தப்பா தோணல உனக்கு என்ன சொல்லி நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எல்லாம் ஃப்ரீ ஆகிட்டு வர போறேன். அப்பனா இதுக்கெல்லாம் காரணம் அந்த பிரசிடென்ட் பண்ணாத தானே. அவன் ஆரம்பத்துல இருந்தே அவனோட பொசிஷனை வச்சு அவன் பிடிக்காதவங்க டார்கெட் பண்ணிட்டே இருப்பான். ஏற்கனவே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட அவன் பனிஷ்மெண்ட் பண்ணியிருக்கான். ஆனா ரொம்ப ஃபனியா இல்லைல்ல. ஆனா இந்த வாட்டி நான் போய் மீட் பண்ண போறேன் சொல்லி ஹீரோவும் கிளம்பிட்டு வர போய் அங்க பாட்டு மிதிச்சு வந்திருக்கு. அதுல என்ன போட்டுக்குன்னா நம்ம ஹீரோ வந்து காப்பாடலாம் தெரியுமா அந்த பொண்ணு. அதுக்காக ஹீரோக்கு இது அவார்டு தரேன்னு சொல்லி இருப்பாங்க. நம்ம ஹீரோ என்ன அவார்டு தராங்களா? நிச்சயமா பிரசிடென்ட் பண்ணாத வேலையாடா இருக்கும். நான் நண்பனுக்கு நம்பேன் எதிரிக்கு எதிரி. பிரசிடென்ட் நான் இன்னைக்கு உங்க கூட விளையாட போறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் சொல்லிட்டு வரவர இந்த எபிசோடுக்கு எந்த போட்டல அடுத்த எபிசோட் சரியான சம்பவங்கள்லாம் காட்டியிருக்கு. அதனால அதையும் ஸ்கிப் பண்ண பாருங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அவங்க அது மட்டும் நம்ம டேரக்டா எபிசோடுக்கு எந்த போட்டலாம். நாங்க விஹெச் நீங்க பாத்துக்கு விஹெச் பாபாய் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.